யூ கிவ் யூ எல்லாம் சொல்லிட்டு கிடக்குறீங்க. நம்ம ஊருக்கெல்லாம் அது செட் ஆகாது. நாங்கெல்லாம் பட்டிக்காடு. அத்தாச்சி ஓகேவா இப்போ? ஓ, அப்போ உங்களை அத்தாச்சி என்று கூப்பிடவா? அத்தாச்சி ஓகேவா? அட யாதவு மாதிரி இவ்வளோ நாள்லாம் எப்படி கூப்பிட்டுட்டு இருந்தேன்? ஒரே குழப்பமா இருக்கா அத்தாச்சி? விடுங்க. ஆமா யாதவ், எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. குழப்பம்னா சின்ன பெரிய குழப்பமெல்லாம் இல்லை, பெரிய பெரிய குழப்பமா இருக்குது. சரி யாதவ், நீ வீடியோ போடு, அப்பதான் உன்னை நம்புவேன். உன் மூஞ்சியை காமிச்சு வீடியோ போடு யாதவ், சரியா? இன்னைக்கு உன் மூஞ்சியை காமிச்சு ஒரு பாட்டு போட்டு விடுறா. ம், அப்பதான் இந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மன்னிக்கு வத்தாச்சு, உங்களே குழப்பிட்டேன். சாரி சாரி, குழப்பி விட்டுட்டியா? எல்லாருமே குழப்பதான் செய்கிறாங்க யாதவ், நீ மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படிதான் இருக்காவ. இந்த யாதவ் ஒரு விஷயம் சொல்லட்டா? நம்ம லைவில் நிறைய பேர் வந்தாங்க. வாரவியெல்லாம் எதையாச்சும் பிரச்சனை இழுத்துக்கிட்டு யாழ்ரை இழுத்துக்கிட்டு இங்கே வந்தாங்க. வரும்போது நான் சத்தம் போடுவேன், இப்போது இதெல்லாம் இங்கே தேவையில்லாப்பா, நம்மகிட்ட பேசணுமா, நம்மகிட்ட மட்டும் பேசிட்டு போங்க அப்படின்னு ஒரு உண்மையை ஒரு யதார்த்தமாட்டும் பேசினா கூட அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ ஒன்று சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவீங்க. சொல்லு யாதவ், என்ன சொல்லுவ? எல்லாரும் என்ன சொல்கிறேனே தெரிய மாட்டேங்கி. நம்ம வந்து எல்லாத்துட்டையும் கொஞ்சம் சிநேகமாக வெகுளியாக பேசுகிறதுனால எல்லாரும் நம்மளை ஏமாத்துறாவளோ, போலி ஐடியோடு வந்து ஏமாத்துறாவளோ அப்படியெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அத்தாச்சி, நான் தான் பால்காரன், ஓகேவா? இப்போ டவுட்டு கிளியர் ஆச்சு. கிளியர் அத்தாச்சி. ஓகே யாதவ், ஓகே ஓகே யாதவ். ஆனால் என்ன உனக்கு மேலே இருக்க டவுட்டை கிளியர் பண்ணனா, நீ உனக்கு ஃபோட்டோவை வச்சு உன் பால் வண்டியை வச்சு ஒரு வீடியோ போடுயா. நான் லைவை கட் பண்ணிவிட்டு வந்து பார்ப்பேன் உன்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில், ஓகேவா? அதெல்லாம் எடுத்து போடாக்கி ரொம்ப நேரம் ஆகாது. உனக்கு மொபைலில் எப்படி கண்டிப்பாக உன் ஃபோட்டோலாம் இருக்கும். உனக்கு கேனும் இருக்க தான் செய்யும். எடுத்த வீடியோ, ஃபோட்டோ எடுத்தது, வீடியோ எடுத்தது ஏதாச்சும் இருக்கும். கண்டிப்பாக நீ அதை அப்லோடு பண்ணுற அன்னைக்கு. அப்போ தான் நான் டவுட்டை கிளியர் பண்ணுவேன். ஒரே குழப்பமாக இருக்கு யாதவு. ஒருத்தர் 10 கண ஐடி வைக்கிறாவ, ஒவ்வொரு பேரில் வாடுறாவ, ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாவ. உங்களுக்கு இப்போ டிபி போடுறேன், உங்களுக்கு இப்போ டிபி போடுறேன், போடு யாதவ், சரியா? யாதவ், எனக்கு ஒரு டவுட்டு யாதவ். இந்த யூடியூப்லலாம் இந்த சும்மா சொல்லுவாங்க, கமெண்ட்டில் போடுவாங்க, யூடியூப்பில் வந்து உண்மையாட்டு யாருமே இருக்க மாட்டாவ, எல்லாரும் வேஷம் போடுவாங்க, பொய் சொல்லுவாங்க அப்படின்னு. நான் அப்பமெல்லாம் எனக்கு அது ஏன் அப்படி சொல்லுவாவ? எல்லாரும் நம்மளை மாதிரி தானே இருப்பாவ, நம்ம என்ன பொய்யா சொல்லிட்டு தெரியும்? நான் உண்மைக்கு இந்த யூடியூப்பை பொறுத்தவரை நான் ஒரே ஒரு விஷயம் அதாவது மறைக்கிறேன். அது என்னென்னா என்னுடைய ஊர், அதை மட்டும்தான் நான் மறைக்கிறது. என்னென்னா அது வந்து நம்ம ஒரு லேடிஸாக இருக்கிறதுனால தான் அதையுமே நான் வந்து சொல்கிறதில்ல. கரெக்டாக நம்ம ஊர் பேரை சொல்லாமல் நான் தவிர்க்கிறேன், வேறு ஒரு காரணம் கிடையாது. ஆனால் வந்து எல்லாருமே, நான் வந்து எல்லாரையும் இல்லை, ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள்லாம் பார்த்துருக்கேன், அவ்வளோ பொய்யா சொல்கிறவ. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வர வர எனக்கு லைவ் பேசுகிறதுக்கே பிடிக்கவே மாட்டேங்கியாதவு. யார்கிட்டையுமே உண்மை இல்லை, எல்லாரும் அப்படிதானோ, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது.
அத்தாச்சி நம்புங்க, நான் தான் சும்மா கொஞ்ச நேரம் விளையாண்டு பார்த்தேன் அத்தாச்சி. வேற ஒண்ணுமில்லை.